இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஒரே ஆண்டில் 1,84,000 கோடி ரூபாயை கடன் வாங்கியுள்ள திமுக அரசு நம் ஒவ்வொருவரின் தலையிலும் 1,27,000 ரூபாய் கடன் சுமையை சுமத்தியிருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தை எந்த அளவுக்கு கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதற்கு சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கைதான் சான்றாகும். சொந்த வரி வருவாயாக ரூபாய் 2,06,000 கோடி ரூபாயை மட்டுமே ஈட்டியிருக்கும் திமுக அரசு அதில் 90 விழுக்காட்டை, அதாவது 1,84,000 கோடியை கடனாக வாங்கி குவித்துள்ளது. 2025-26 நிதியாண்டிற்கான திமுக அரசின் நிதி செயல்பாடுகள் தமிழ்நாட்டை சீரழித்து கடன் வலையில் வீழ்த்துவதாக அமைந்திருக்கின்றன. திமுக அரசின் மிக மோசமான செயல்பாடுகள் காரணமாக நடப்பாண்டில் மட்டும் கணிக்கப்பட்டதை விட 21% அதிகமாக 1,84,551 கோடி ரூபாயை கடனாக ஸ்டாலின் அரசு வாங்கி குவித்திருக்கிறது. ஒரு மாநில அரசு மூலதன செலவுகளுக்காக மட்டும்தான் கடன் வாங்க வேண்டும். அதன்படி பார்த்தால் 2025-26 ஆண்டில் மூலதன செலவாக 51,443 கோடி ரூபாயை மட்டுமே செலவழித்திருக்கிறது. இது 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த 57,231 கோடி ரூபாயை விட ரூபாய் 6,788 கோடி ரூபாய் குறைவாகும். மூலதன செலவுகளுக்கு ஏற்ப கடன் வாங்கியிருக்க வேண்டிய திமுக அரசு அதைவிட 3.5 மடங்கு அதிகமாக கடன் வாங்கியுள்ளது. இதைவிட மோசமான நிதி மேலாண்மை இருக்க முடியாது. வாங்கிய கடனில் மூலதன செலவுகளை செய்தது போக மீதமுள்ள சுமார் 1,33,000 கோடி ரூபாயை திமுக அரசு என்ன செய்தது? கடந்த காலங்களில் வாங்கிய கடன்களில் 55,844 கோடி ரூபாய் கடன் நடப்பாண்டில் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த தொகையை நடப்பாண்டில் கடனாக வாங்கிய 1,84,000 கோடி ரூபாயில் இருந்துதான் திமுக அரசு செலுத்தியுள்ளது. புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைக்கும் அற்புதமான நிதி நிர்வாகத்தை தான் திமுக செய்திருக்கிறது. கடனை அடைக்க செலுத்தப்பட்ட தொகையும் போக கடனாக வாங்கிய தொகையில் 77,223 கோடி மீதம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த தொகை எங்கு போனது என்பது தெரியவில்லை. வருவாய் பற்றாக்குறையை முற்றிலுமாக ஒழித்து வருவாய் உபரியை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இன்று வரை வருவாய் பற்றாக்குறையை ஒழிக்கவில்லை. 2025-26 ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 41,635 கோடியாக இருக்கும் என்று கடந்த நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. திமுக அரசுக்கு நிதி மேலாண்மை திறன் இருந்திருந்தால் இதை இயன்றவரை குறைத்திருக்க வேண்டும். ஆனால் இலக்கை விட 66%, அதாவது ரூபாய் 27,584 கோடி ரூபாய் அதிகமாக 69,219 கோடியாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் சம்பளம், சமூக நல திட்டங்கள் உள்ளிட்ட வருவாய் செலவுகளை கூட சமாளிக்க முடியாமல் திமுக அரசு கடன் வாங்கித்தான் செலவு செய்திருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. வருவாய் பற்றாக்குறை குறைக்கப்பட்டிருந்தால் மொத்த கடன் சுமையை குறைத்திருக்க முடியும். ஆனால் அதற்கான திறனும் அறிவும் திமுக அரசுக்கு இல்லை. வருவாயை பெருக்குவதும் அதற்குள் செலவு செய்வதும் தான் சிறந்த நிதி நிர்வாகமாகும். ஆனால் இந்த இரண்டிலுமே திமுக அரசு படுதோல்வி அடைந்துள்ளது. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கடன் வாங்கி குவித்ததை தவிர வேறு எந்த சாதனையும் செய்யவில்லை. 70 ஆண்டுகளில் தமிழகத்தின் நேரடி கடன் 4,56,000 கோடி ரூபாய் தான். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திமுக அரசு 4,96,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி குவித்துள்ளது. 70 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடனை விட 109% அதிகமான கடனை திமுக 5 ஆண்டுகளில் வாங்கி குவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவர் பெயரிலும் 1,27,000 ரூபாயும், 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் பெயரில் 5,08,000 ரூபாயும் கடன் சுமையை திமுக அரசு சுமத்தி இருக்கிறது. தமிழகத்தில் திமுக அரசு தொடர்ந்தால் ஒட்டுமொத்த தமிழகமும் வங்கிகளிடம் அடகு வைக்கப்பட்டுவிடும். தமிழ்நாடு திவாலாவதை தடுக்க வேண்டும் என்றால் திமுக அரசு உடனடியாக அகற்றப்பட வேண்டும். அதை அடுத்த சில வாரங்களில் நடைபெறவுள்ள தேர்தலில் தமிழக மக்கள் செய்து முடிப்பார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார்.